ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகம் படம் பார்க்க சங்கீதா வந்திருக்காங்க அப்படின்ற நியூஸ் முற்றிலும் பொய் தான் அப்படின்னு இப்போ ஒரு ரீசன்ட் வீடியோ ரிலீஸ் ஆகியிருக்கு. ஏன்னா சங்கீதா அவர்கள் இன்னும் லண்டனில் தான் இருக்காங்க. அங்கே இப்போ ரீசெண்டாக ஷாப்பிங் போகிறப்ப எடுத்த வீடியோ ரிலீஸ் ஆகி செம்ம வைரலாக போயிருக்கு. ஏன்னா காலையிலேருந்து ஜனநாயகன் படத்துக்கு சங்கீதா அவர்கள் வந்திருப்பாங்க, அதே போல் ஜேசன் சஞ்சய் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதே போல் ரசிகர்களும் ஜனநாயகன் படத்துக்கு தான் அவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சுருந்தாங்க. கடந்த 6 மாதமாகவே ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நாளும் அதிக எதிர்பார்ப்புகளோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ரிலீஸ் ஆக இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அண்ட் இன்னைக்கு ரிலீஸ் டேட், அதுவுமா செம்ம ஹாப்பியாக காலையிலேருந்து ஃபர்ஸ்ட் ஷோவை செம்மையை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. அண்ட் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இந்த படம் பார்க்க வந்திருந்தாங்க. ஹரிஷ் கல்யாண், ரிஷாம், அமிதாப் பைஜு அப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் ஜனநாயகன் படத்துக்கு அவ்வளோ எதிர்பார்ப்புகளோட வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இன்னைக்கு தெரியுது. அண்ட் அதே போல் சங்கீதாவும் அதே எதிர்பார்ப்போடு தான் இருந்திருப்பாங்க. அண்ட் அவங்களும் இன்னைக்கு படம் வந்து பார்த்துருப்பாங்க. லண்டனில் இருக்காங்கன்னு தெரியும், பட் இன்னைக்காவது இங்கே வந்து பார்த்துருக்கலாமே. ஏன்னா விஜய் அவர்களோட கடைசி படம். இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இனிமேல் நடக்கவே நடக்காது. முன்னாடிலாம் இங்கே இருக்கிறப்ப விஜய் அவர்கள் கூட ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு அவர் ஹஸ்பண்ட் படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. பட் இப்போ விவாகரத்து அப்படின்னு நடந்த உடனே இந்த மாதிரி மொமெண்ட்லாம் நடக்காமல் இருக்கு. இன்னமும் விவாகரத்து முழுமையாக நடைபெறல. கோர்ட்டில் ஹியரிங் போயிட்டு தான் இருக்கு. அண்ட் இன்னமும் 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமே விவாகரத்தை முடிக்கலாமா இல்லை 2 பேரும் சேர்ந்து வாழலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தை சோபா, சந்திரசேகர் இப்படின்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பட் அவ்வளோ சீக்கிரம் அவங்க விவாகரத்து பண்ண விட மாட்டாங்க சோபா அவர்களே சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு கிடைச்ச இன்னொரு வீடியோ, லண்டன்ல தான் சங்கீதா அவர்கள் இருக்காங்களாம், சென்னை வரவே இல்லை, அண்ட் ஜனநாயகம் படமும் பார்க்கல அப்படின்னாங்க. இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா அமைஞ்சிருக்கு. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.